அன்பான மக்களே, நம்மளோட விஜய் காவேரியை பற்றின ஒரு விஷயந்தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கலாட்டாவிலையும் பிளாக் ஷீப்லேயும் வந்துட்டு ஆடியன்ஸ் போலில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க இல்லையா? கர்ஸ்டில் வின் பண்ணியிருக்காரு, ஃபேவரேட்டில் காவேரி வின் பண்ணியிருக்காங்க, பிளாக் ஷீப்லேயும் அதே மாதிரி தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க அலௌன்ஸ் பண்ணி. அதுக்கப்புறமா வந்து இன்னி வந்து அவங்கள இன்டர்வியூ எடுக்கலை, அவார்டு அவங்களுக்கு இன்னி கொடுக்கல அப்படிங்கிற நியூஸ் நமக்கு இருக்கு இல்லையா? ஏன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ சுவாமி வந்து அவர் ஊருக்கு போயிட்டார், அதனால் வந்து அவர் வெளியில் தான் இருக்கார் அப்படிங்கிறது அவர் பண்ணுற விஷயங்கள்லேருந்து அவர் போடுற ஃபோட்டோஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் சென்னையில் இல்லை சுவாமி அப்படிங்கிறது. காவேரி கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க இல்லையா? அதனால் வந்து இப்போ அந்த அவார்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்க்குறோம். அவ்வளோ பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. சரி, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. இப்போ திரவியம் வந்து வின் பண்ணியிருக்காரு ஃபேவரேட்டில். அவருக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. அவர் வந்து ப்ரெஸ் கலாட்டாவில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. சுவாமி ஏன் கொடுக்கல? சுவாமிக்கு ஏன் டைம் கொடுக்கலையா, இல்லை அவரை கூப்பிடலையா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சுவாமி ஏன் கூப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அவர் வந்து ஷூட் முடிச்சுட்டு இந்த எஸ்எஸ் மியூசிக் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போன இடத்துல அவர் வந்து அதுக்கப்புறமா சூட்டு 15 நாளைக்கு இல்லை அவருக்கு. அதுக்கப்புறமா வந்து 1ஆம் தேதி இருந்து தான் அவருக்கு வந்து சூட் இருக்குது. அதனால வேண்டி விஜய் காவேரியை சேர்த்து வச்சு தான் அவங்க வந்து இந்த இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா 2 பேர்த்துக்குமே அவார்டு இருக்கு இல்லையா? அதனால் வந்து தனித்தனியாக எடுக்க மாட்டாங்க, 2 பேருக்கு சேர்த்து வச்சே எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேர்த்து வச்சு எடுத்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் வந்து ஏன் வாங்கலை, இன்னி வரல அப்படின்னா இந்த தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து பிளாக் ஷீப்பை பற்றி பேசலாம். அப்படின்னா பிளாக் ஷீப்பில் வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இன்னும் இன்டர்வியூ எடுக்கல, அவார்டு ஃபங்க்ஷன் இன்னும் வைக்கல. ஏன் அப்படின்னா இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு, அதாவது சிவகார்த்திகேயன் இவங்களாம் இருக்காங்களா, நடிகர் இப்போ சினிமாவில் நடிக்கிறாங்களே, அவங்களெலாம் வந்து நிறைய பேரை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் சின்ன சீரியலில் இருக்கிறவங்கள வந்து சின்ன திரையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னி ஒன்றும் சொல்லலை அவங்க. அதனால் அது அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இந்த பிளாக் ஷீப் தவிர்த்து கலாட்டாவில் வந்து கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறமா வந்து காவேரியும் விஜய் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா அவர் ஷூட்டிங்க்கு வந்துடுவார் இல்லையா? ஷூட்டுக்கு வந்தோன்னே அந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் இருக்கிற கேப்பில் வந்து இவங்க வந்து இங்கே இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது ரீசனாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியல. திரவியமை வந்து சூப்பராக வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அவர் வந்து செமையாக வந்து நல்லா பேசினார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பர்சனலாகவும் கொஞ்சம் பேசினார், மனசு விட்டு பேசினார் அப்படின்னு கூட சொல்லலாம். திரவியம் அவர் இப்போ நல்லா வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படியை முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு சிந்து பைரவி பண்ணிகிட்ருக்கார் இல்லையா? சிந்து பைரவி நல்லா போயிட்டுருக்கு. சிந்து கேரக்டர் பண்ணுறாங்க, நம்மளோட அந்த பொண்ணு செம்மையாக வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம திரவியமும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா இதை விட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கல்யாண மேட்ரு தான் அவங்களுக்குள்ளே நடக்கும். ஆனால் இதோட விஜய் காவேரியை பொறுத்த அளவுக்கு இந்த இன்டர்வியூ, இந்த அவார்டு செலிப்ரேஷன், அவார்டு ஃபங்க்ஷன் இதை வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் மார்ச்சில் தான் எதிர்பார்க்க முடியும். மார்ச்சில் அதாவது இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபேன்ஸுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து இன்னி கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது. அதாவது இன்டர்வியூ இன்னி கொடுக்கல. போன தடவை வந்து பிரியங்காவும், அதாவது இந்த காற்றுக்கெண்ணவேலி பிரியங்காவும் நம்ம சுவாமியும் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? அவங்க 2 பேருமே கர்ஸில் தான் வந்திருந்தாங்க. 2 பேருமே தனித்தனியாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. இதில் வந்துட்டு சுவாமி கர்ஸில் இருக்கார், காவேரி வந்து ஃபேவரட்டில் இருக்காங்க. அதனால் வந்து 2 பேர்த்தையும் ஒன்றா வச்சு எடுப்பாங்களா இல்லை தனித்தனியாக எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ காற்றுக்கெண்ணவேலியை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிஞ்சிருச்சு. அப்போ வேறு சீரியல் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கரண்ட்டில் 2 சீரியல் இந்த மகாநதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து 2 பேரை ஒன்றாவே எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுக்கிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல.
அப்படி எடுத்தால் நல்லா தான் இருக்கும். இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுக்கறது கூட 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த பேட்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். எப்போப்பா கொடுப்பீங்க உங்களோட அவார்டை, நாங்கள் ஓட்டு போட்டதை அப்படின்ற கேள்வி இருக்குது பயங்கரமாக. அது சீக்கிரமாக நடக்கும். மார்ச்சில் கண்டிப்பாக நடந்துரும் அப்படிங்கிறது தான். மார்ச்சில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக விஜய் காவேரி இன்டர்வியூ சேர்ந்தும் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவலாகவும் கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களை உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் எப்போ வரும்ன்ட்டு. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வந்துடும். அவங்களுக்கான பதிலாக இதை வச்சுக்கோங்க. ஆனால் நான் கண்டிப்பாக கலாட்டாவிலேருந்து நம்ம விஜய் காவேரியை ஒன்றாவே வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி எடுத்தால் தான் வந்து 2 பேருமே நல்லா பேசுவாங்க. ஒரு இடத்துல கூட அவங்க 2 பேருமே சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கல இல்லையா, அவார்டு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனலில் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கல. அதனால் அது கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்னங்க மக்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க?